இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல எல்லாமே மாறி போகிற நேரத்தில் மாறா மனநிலையை தேடு என்று ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற மேன்மை மிகு வார்த்தையை கூறி நாம் வாழ்க்கையில இந்த மாறா மனநிலை கொண்டுதான் நிறைய காரியங்களை வெற்றி வாகையாக சூடிக்கொள்ள முடியும் என்ற உள்ளுணர்வை இன்று எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, மாறா மனநிலையை தேடி கடவுள் கற்றுத்தரும் உண்மைகளை சற்று தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உண்மையின் அர்த்தங்களைத்தான் இன்று இறைவன் நம் மனதிலே பதிய வைக்க விரும்புகிறார். அது எப்படி பார்த்தீங்கன்னா, அறிவில் சிறந்த மாணவனுக்கு நிச்சயமாக ஒரு தனி ஆசிரியர் கவனம் தேவையில்லை என்பது உண்மை. போய் சேர வேண்டிய இடத்திற்கு வழி தெரிந்தவனுக்கு வழிகாட்டி அவசியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நலமுடன் இருக்கும் நோயற்றவருக்கு மருத்துவரின் உதவி அவசியம் இல்லை அல்லவா? அதுபோலத்தான் நன்றாக ஓடும் இயந்திரத்தை பிரித்து சரி செய்கிறேன் என்று வேலை பார்ப்பவனை எவனும் பெரிய இன்ஜினியர் பொறியியலாரெல்லாம் சொல்லவே மாட்டாங்க, மூடன் என்று தான் அழைப்பார்கள். ஆகவே தான் தவறி போகாத 99 ஆடுகளை அல்ல, தொலைந்து போன ஒரு ஆட்டைத்தான் ஆயனின் உடனிருப்பு தேவைப்பட்டது என்பது லூக்கா 15ஆம் அதிகாரம் 4-7 வரை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தான் லூக்கா நற்செய்தியில் இயேசு எப்போதும் எந்த சூழ்நிலையில் காணாமல் போன ஆடு பற்றிய ஊமையை சொல்லுகிறார் என்றால், வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்டு அவரிடம் நெருங்கி வந்தனர். அப்போது பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்த போது காணாமல் போன ஆடு பற்றிய ஊமையை சொல்லுகிறார். அதே நேரத்தில் எல்லோராலும் பாராட்டப்படும் அற்புதமான காணாமற் போன மகன ஊமையை சொல்லி தம்பியின் மனமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத அண்ணனின் மனநிலையை இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவதையும் தெள்ள தெளிவாக நற்செய்தியை வாசிக்கிறோம். இந்த ஏற்றுக்கொள்ளாத மனநிலை இடைய நற்செய்தியின் சூழலில் பரிசேயர்களிடம் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று மத்தேயு 9:13 ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கருத்தை கற்றுக்கொள்ளவும் நமக்கு இயேசு சொல்லித் தருகிறார். பரிசேயர்களிடம் வெளிப்பட்ட அதே மனநிலை நம்மிடமும் இருக்குமானால் இயேசுவின் பாடசாலையில் பலியை விட இரக்கத்தை விரும்பும் கலையை கற்றுக்கொள்ள நம்மை அழைக்கிறார். இது அற்புதமான கலை அன்புக்குரியவர்கள். ஏனென்றால் இது நீதியை விட இரக்கத்தை முன்னிறுத்தும் கலை. மற்றவர்களை தண்டிப்பதை விட அன்புடன் அவர்களை தாங்கி பிடிக்கும் கலை. கொடுத்த சந்தர்ப்பத்தை வீணடித்தாலும் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கும் கலை. பழி வாங்குவதை விட நம்மை பாதித்தவர்களிடம் பழகி பார்க்கும் கலை. ஒரு கன்னத்தில் அறைந்தவருக்கு மறு கன்னத்தையும் காட்டும் கலை. நாம் நேசிப்பவர்களின் பாதை கொஞ்சம் மாறி போனாலும் அவரிடம் கொஞ்சமும் பாசம் விட்டு போகாத கலை. இயேசு இந்த கலையில் கை தேர்ந்தவர். அவரை போல நாமும் கலைஞர்களாக மாறா மனநிலை மாற்றத்தை வேண்டத்தான் இறைவன் என்று வார்த்தையில் அழைப்பு விடுக்கிறார். எல்லா நேரத்திலும் பச்சொந்தி மாதிரி இடத்துக்கு இடம் நேரத்துக்கு நேரம் மாறுறதுல வாழ்க்கையோட அர்த்தம் இல்லைங்க. ஒரு மனிதனை புரிதலின்படியாக அறிந்து கொண்டு இந்த மாறா மனநிலையை இறைவனிடத்தில் வேண்டி அவர் கற்றுத்தந்த அற்புதங்களை நமது வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொண்டு குடும்ப உறவுகளை நாம் ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்த்து ஒருவர் இன்னொருவரின் அர்த்தங்களை அறிந்து கொண்டு அவர்களின் செயல்களை புரிந்து கொண்டு கடந்து செல்லுகிற வேளையில் தான் மேன்மையான வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அமைந்திருக்கிறது என்பதை இறைவன் என்று உணர்த்துகிறார். ஆகவே தான் அவர் அனைத்தையும் நேசிக்கின்ற கடவுளாக இருந்தார். பாவிகளை தேடி வந்தார். நோயுற்றவருக்கு மருத்துவராய் மாறினார். பேய் பிடித்தவனை குணப்படுத்தினார். கை சோம்பியனை நல்ல முறையில் நடக்க செய்தார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவர், இறந்தவர்களை உயிர்ப்பித்த ஆண்டவர், இன்று நாமும் எந்த சூழ்நிலையும் பிறருக்காக நமது நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் நன்மைத்தனத்தோடு வாழ வேண்டுவோம். ஆசீர் நமக்கு.
ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உமது பிள்ளை என்ற உணர்வோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து செல்ல நீர் அருட்கரமும் அருளாசிரும் கொடுத்து மாறா மனநிலையோடு என்னாலும் நினைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.